சனி பகவான் 8ன்றது உங்களுக்கு கெட்ட கர்மம் ஆக்டிவேட் பண்றது, நல்ல கர்மம் ஆக்டிவேட் பண்றது. நீங்க 9ன்றது என்னன்னா, அது 9 நாள்ல உங்களுக்கு திரும்ப வந்துடும். கெட்டதா இருந்தாலும் நல்லதா இருந்தாலும். செத்துட்டான்னா 90 டேஸ்ல அந்த பாடி ரெஃப்ரெஷ்மெண்ட் ஆகி நான் சொன்ன மாதிரி கடலுக்கு போய் திரும்ப வானத்துல திரும்ப பனிக்கூடம் வழியா வந்து திரும்ப வேற ஒரு பிறப்புல பிறந்து இது ஜென்மத்துல இந்த கண்ணீர் மனிதனுக்கு வந்துதான் அது ஆனந்த கண்ணீரா மாத்துது, அழுகை கண்ணீரா மாத்து. நம்ம லாஸ்ட் 10ல என்னென்ன பண்ணோம், ஏன் வசதியா போறதுன்னு தெரியல, அளவுக்கு வசதியா இருக்கும். அவனும் லாஸ்ட் 10ல அவன் எவ்வளவு மோசம் பண்ணாலும் அவன் நல்வினைக்கு 4-5 பண்ணிருப்பான், இல்ல நிறைய பண்ணிருப்பான். அதோட இங்கதான் தர்மம் வந்து விதியே மாத்துது, ஜாதக கட்டத்தையே மாத்துப்பான். எனக்கு என்னன்னா நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், முருகரே பாத்துப்பாரு, முருக சக்தி சொல்ல வைக்கும் அப்படின்னு நம்புறேன். அப்படிதான் முருக சக்தி இருக்கு, அங்கெல்லாம் முருக மயில் இருந்திருக்கு. கண்டிப்பா சொல்ல முருகர் வந்து ஒரு மெசேஜ் அமைச்சிருக்கு பாருங்க, நீங்க கோச்சிட்டு போனீங்கன்னா உங்களை கூப்பிட்டு அமைதிப்படுத்துவார். சரி கோச்சிக்காதவா, கவலைப்படாத, உன் நேரம் அப்படி இருக்கு, அதனால நான் கொடுக்காம இருக்கேன், சரி கொடுத்து தீரம் போ அப்படின்னு சொல்லி கொடுப்பார். நம்ம கோச்சிட்டு போக விடவே மாட்டார். நீங்க முருகரை பார்க்கணும்னு நினைச்சிருக்கீங்கன்னா பார்க்க வச்சுப்பார். தெய்வத்தை எவ்வளவுக்கு அழகு பாக்குறீங்களோ அந்த தெய்வம் அழகு பார்க்கும். நீங்க குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்தில் தான் இருக்குன்னு சொல்ல, குழந்தை எவ்வளவுக்கு கொஞ்சம் அந்த குழந்தை நீங்க சொல்றதை கேட்குமா, நீங்க கூப்பிட்டா வாங்கன்னு வருமா, அந்த மாதிரிதான் தெய்வமும் வந்து நீங்க எவ்வளவுக்குள்ள தெய்வத்தை கொண்டாடுறீங்களோ. முருகர் கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னா எல்லாம் முருகர்கிட்ட ஒப்படைச்சிடணும். முருகா நீயே பாத்துக்க.